எப்பொழுதுமே சரி, மற்றவருடைய மனம் வருந்தத்தக்க செயல்களை நாம் செய்யக்கூடாது. அதாவது மற்றவருடைய மனம் வருந்தினால் அதன் மூலமாக நம்ம ஏதோ தவறு செஞ்சிருக்கோம் அர்த்தம். தவறு என்று இந்த சமூகம் எதையெல்லாம் தனியாக பிரித்து வைத்திருக்கிறதோ, இதை பண்ணா தப்பு, இது ஒழுக்கத்திற்கு மாறானது, இதை செய்யக்கூடாது, இது சட்டத்திற்கு புறம்பானது என்கின்ற எந்தெந்த விஷயங்களெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறதோ அவைகளை நிச்சயமாக நாம் செய்யக்கூடாது தானே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொன்னா, ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். இந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நாம் முற்பிறவியில் என்ன பாபத்தினை செய்ததனால் இந்த பிறவியில் துன்பப்படுகிறோம் என்பதை அறிந்து கொள்ள இயலுமா? அப்படி அறிந்து கொண்டால் மீண்டும் அதே தவறினை இந்த பிறவியில் செய்யாமல் தற்காத்து கொள்ளலாம் அல்லவா என்பதுதான் அவருடைய சந்தேகமாக அமைந்திருக்கிறது. நிறைய பேர் சொல்லுவா தெரியுமா, போன ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணணும் தெரியல, இந்த ஜென்மத்தில் இப்படி கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அதைத்தான் இவர் கேள்வியாக கேட்டிருக்கிறார். அப்ப என்ன தப்பு பண்ணோன்னு தெரிஞ்சா மீண்டும் அதே தவறினை இந்த ஜென்மத்துல செய்யாம பாதுகாத்து கொள்ளலாமேன்னு சொன்னா அழகாக நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார்களே. எப்பொழுதுமே சரி, மற்றவருடைய மனம் வருந்தத்தக்க செயல்களை நாம் செய்யக்கூடாது. அதாவது மற்றவருடைய மனம் வருந்தினால் அதன் மூலமாக நம்ம ஏதோ தவறு செஞ்சிருக்கோம் அர்த்தம். இதுதான் ஒழுக்கமாக வாழ வேண்டும் சொன்ன, இப்படித்தான் வாழ வேண்டும் சொல்லிட்டா இல்லையா. எப்போ துன்பம்ங்கிறது வரும்? அழகா நமக்கு வள்ளுவ பெருந்தகை சொல்லி கொடுத்திருப்பார். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படின்னு சொல்லிட்டார் இல்லையா. ஆக ஒழுக்கமாக வாழ்பவர்களை நிச்சயமாக துன்பம் என்பது அண்டவே அண்டாது. இல்லையே சார், நான் நீதி நேர்மை நாணயத்தை தான் கடைபிடித்து வாழ்கிறேன், ஆனால் இந்த ஜென்மத்தில் எனக்கு நிறைய கஷ்டங்கள் வந்து சேருகிறது அப்படின்னு சொன்னா கூட அந்த கஷ்டங்கள் வருகிறது என்பதற்காக இது நம்ம போன ஜென்ம வினை அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். போன ஜென்மத்தில் ஏதோ ஒரு பாபத்தை செய்தனால்தான் அதனை இந்த ஜென்மாவிலே அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் நாம் நீதி நெறி வழுவாமல் நடந்து கொள்கிறோம் அல்லவா. அதற்கும் என்ன காரணம்? போன ஜென்மாவில் ஏதோ புண்ணியம் செய்திருப்பது தானே காரணம். அப்படி இப்படித்தான் வாழ வேண்டும் என்கின்ற அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கொடுத்திருக்கா இல்லையா, அதன்படி வாழ்ந்து வந்தாலே போதுமானது. நிச்சயமாக அடுத்த ஜென்மாவிலே கஷ்டப்பட மாட்டோம், அதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. போன ஜென்மால தப்பு பண்ணியிருக்கோம், அது என்னன்னு தெரிஞ்சுட்டா மீண்டும் இந்த ஜென்மால பண்ணாம இருப்பேன்னு சொன்னா அப்ப அந்த தப்பை மட்டும்தான் பண்ணாம இருப்பீங்களா, வேற தப்பு எல்லாம் செய்வீங்களா? அப்போ இப்படி ஒரு கொஸ்டின் வருது தானே. இப்ப என்ன அர்த்தம்? தவறு என்று இந்த சமூகம் எதையெல்லாம் தனியாக பிரித்து வைத்திருக்கிறதோ, இதை பண்ணா தப்பு, இது ஒழுக்கத்திற்கு மாறானது, இதை செய்யக்கூடாது, இது சட்டத்திற்கு புறம்பானது என்கின்ற எந்தெந்த விஷயங்களெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறதோ அவைகளை நிச்சயமாக நாம் செய்யக்கூடாது தானே. நாம் போன ஜென்மால அந்த தப்பு பண்ணதுனால இப்ப தண்டனை வகிச்சுட்டு இருக்கேன், அதை மட்டும் நான் பண்ணல, மிச்ச தப்பெல்லாம் பண்றேன்னு சொல்லி போய் பண்ணுவோமா? செய்ய மாட்டோம் தானே. அது போலத்தான். அப்ப என்ன அர்த்தம்? நான் போன ஜென்மா பத்தி விட்டுடுங்கோ, இந்த ஜென்மால் நம்ம மனுஷ பிறவி எடுத்திருக்கிறோம்னு சொன்னாலே அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு ஔவையார் சொல்லியிருப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம இந்த ஜென்மால நம்ம மனுஷ பிறவி எடுத்திருக்கோம் சொன்னா இதற்கு முன்னதாக பல லட்சோப லட்ச பிறவிகளை கடந்து வந்திருப்போம். எவன் ஒருவன் போன ஜென்மத்திலே புண்ணியத்தை செய்தானோ அவன் மட்டும்தான் இந்த ஜென்மாவிலும் மனித பிறவியை எடுக்க முடியும். போன ஜென்மால பாவம் பண்ணி இருந்தான்னு சொன்னா, அதிகப்படியான பாவங்களை செய்திருந்தானே ஆனால் அவன் இந்த ஜென்மாவிலே மிருகமாகத்தானே பிறந்திருப்பான். ஒன்று மிருகமாக பிறந்திருப்பான், ஒரு நாய் மாதிரி பிறந்து, நாய் ஜென்மம் தான் அப்படின்னு சொல்லுவா தெரியுமா, நாய் படாத பாடுங்கிற மாதிரிலாம் சொல்லுவா. அப்படி ஒரு நாயாக பிறந்திருப்பார், அல்லது ஏதோ ஒரு பறவை இனமாக பிறந்திருப்பார்கள். கிடைத்தற்கரிய இந்த மனித பிறவியை நாம் எடுத்திருக்கிறோம் என்று சொன்னாலே போன ஜென்மாவிலே நிறைய புண்ணியங்களை செய்திருக்கிறோம், அதோடு சிறிது பாவங்களையும் செய்திருப்போம். அந்த பாவத்தின் சம்பளமாக நாம் இந்த ஜென்மாவில் இந்த கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருப்போம். இருந்தாலும் அந்த கஷ்டங்களுக்கிடையேயும் எவன் ஒருவன் நீதி நேர்மை நாணயத்தோடும் தனக்குரிய ஒழுக்கத்தோடும் இந்த கலியுக தர்மத்தோடும் வாழ்ந்து வந்து மற்றவர்களுக்கு தன்னால் இயன்ற உதவிகளை செய்து கொண்டிருந்தாலே போதுமானது. அடுத்த ஜென்மா என்பதும் நல்லபடியாகத்தான் அமையும். அங்கே நமக்கு அந்த கஷ்டம் என்பது நிச்சயமாக வந்து சேராது அப்படிங்கிறதுக்காக சொல்லிக்கிறேன்.
ஆக நாம் இந்த ஜென்மாவிலே புண்ணிய கர்மாக்களை செய்தாலே போதுமானது. அப்ப நடந்த தவறை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லையே. ஏதோ பண்ணியிருக்கோம், ரைட்டு, கஷ்டப்பட்டு இருக்கோம். இருந்தாலும் இந்த ஜென்மால என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நம்ம நன்மை, நல்ல மற்றவர்களுக்கு நன்மை செய்து கொண்டே இருக்க வேண்டும். யாருக்கும் எந்த விதமான துரோகத்தையும் நாம் மனதறிந்து செய்துவிடக்கூடாது. மற்றவர்களுடைய சாபத்தை பெற்றுக்கொள்ளக்கூடாது. நம்மால் அடுத்தவர்கள் துன்பப்படக்கூடாது. எந்த சூழலிலும் நாம் இயற்கைக்கு மாறான விஷயங்களை செய்யக்கூடாது. இந்த உலகத்திற்கு நம்மால் இயன்ற நன்மைகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். குறிப்பாக இந்த மரம் நடுதல் அப்படிங்கிற விஷயம் சொல்றா இல்லையா, இந்த மரங்களை நடுவதன் மூலமாக அளப்பரிய புண்ணியம் கிடைக்கும் சொல்றார். ஏன்னு சொன்னா, ஒரு மரத்தை நட்டு வச்சோம், நாம் நட்ட மரமானது மிகப்பெரிய விருட்சமாக வளர்ந்து நிற்கும் பொழுது அது வெளிப்படுத்துகின்ற ஆக்சிஜன் சொல்றோம் இல்லையா, நல்ல காற்றினை எத்தனை பேர் சுவாசிப்பார்கள், அத்தனை பேர்களுடைய புண்ணியமும் நமக்கு வந்து சேர்ந்து விடும் சொல்றார். எப்பேற்பட்ட பாவங்களை செய்திருந்தாலும் அந்த மரம் நடுதல் என்பது மிகச் சிறந்த பிராயச்சித்தமாகவே நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். ஆக இந்த போன ஜென்மால பண்ண பாவத்தை பத்தியோ தப்ப பத்தியோ தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியமே இல்லை. போன ஜென்மால ஏதோ நம்ம புண்ணியம் பண்ணதுனாலதான் மனுஷ ஜென்மா எடுத்திருக்கிறோங்கிற அந்த நம்பிக்கையை வைத்துக் கொண்டாலே போதுமானது. இந்த ஜென்மாவிலும் நாம் தொடர்ந்து நன்மைகளையே செய்ய வேண்டும். மனதறிந்து பிறருக்கு துரோகத்தை செய்யக்கூடாது என்ற சங்கல்பத்தை வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக அடுத்த ஜென்மா இதைவிட உயர்வாகவே அமையும். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.